இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடியவன் இறைவன். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தருகின்ற ஒரு சக்தியை, சூரிய சக்தியை, சூரிய சந்திர ஜோதி உள் ஜோதியன் தாரிய புகழ் தரும் அருட்பெருஞ்சோதி. சூரிய சந்திர ஜோதி உள் ஜோதியன் ஆரிய புகழ் தரும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. கதிர்நலம் என்னிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி. கதிர்நலம் என்னிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கதிர்நலம் என்னிரு கண்களில் கொடுத்தே. நல்ல பார்வை, நல்ல பார்வை இருக்கு சார். கண்ணுல என்ன இருக்குது? ஒளி இருக்குது. வாயில் என்ன இருக்குது? ஒளி இருக்குது. காதுல என்ன இருக்குது? ஒளி இருக்குது. நல்ல ஒளி. பார்க்கும் பொழுதே நல்ல பார்வையா பார்க்கணும். மரத்தை பார்த்தா மரம் வளருது, மனிதனை பார்த்தா மனிதன் வளர்றான், நல்ல வீடு கட்டி இருக்கிறான். நல்ல விதமா பாரு. எப்படி பார்க்கணும்னே தெரியல உனக்கு. பார்ப்பது நல்ல பார்வை. ஏன் வீட்டுக்கு வந்தான்னு பாக்குறான், எதுவுமே வாங்கிட்டு வராதே வந்துட்டானேன்னு பாக்குறான், எப்பதான் போவான்னு பாக்குறான் இல்லையா? பார்க்கணும், நல்ல விதமா பார்க்கணும். நல்ல விதமா பார்த்தோம்னா அந்த பார்வை. கதிர் நலம் என்னிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி. அதிசயம் இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அதிசயம், ரொம்ப அதிசயம். என்ன அதிசயம் இருக்குது? ரொம்ப அற்புதமான அதிசயம் இருக்குது. உன் பார்வையில அந்த அதிசயம் இருக்கு சார். நீ பார்க்கிற பார்வையில அந்த அதிசயம் இருக்குது, கடவுள் இருக்குது, கருணை இருக்குது, நல்ல ஒளி அலைகள். ஒரு மனிதன் ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அப்படி பார்க்கறான், அப்படி நினைக்கிறானா, அவன் கண்ணில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த கதிர்வீச்சு 7000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுதான். ஒரு அப்படி பார்த்தாலுமே நம்ம கதிர்வீச்சு 7000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது. அதனாலதான் நமக்கு என்ன பண்றோம்? கண்ணீர் படும் என்றோம் கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணை இதோ. என்ன பண்ணணும்? இந்த கனவுலாவது கடவுளை பார்க்கணும். நல்ல பார்வை. நான் சார் இப்பதான் நினைச்சேன், போன் பண்ணிட்டீங்க அப்படின்றோம். என்ன நினைப்பு போகுது, பார்வை போகுது, நினைப்பு சக்தி போகுது, அந்த பழக்க சக்தி போகுது. சக்தி தான் சார் எல்லாவற்றையும் கொடுக்குது, ஆற்றல். அதனால தான் பெண் தான் ஆற்றல். அம்மா தான் சோறு போடுவா, அம்மா தான் பிள்ளைய வளர்ப்பா. அதனால சக்தின்னு பேர் வச்சாங்க. அதனால தான் இந்த புருவ மத்திக்கு சக்தின்னு பேரு. சக்தி, ஆற்றல். புருவ மத்தி இருக்கக்கூடிய இடம். இந்த புருவ மத்தியில பொட்டு வைக்கணும். மங்கையர்லாம் பொட்டு வைக்கணும். ஸ்டிக்கர் பொட்டு வைக்க கூடாது. குங்குமத்தை எடுத்து வைக்கணும். நல்ல அதெல்லாம் டிசைன் டிசைனா வந்துடுச்சு இப்ப பொட்டு. அதெல்லாம் எடுத்துட்டு குங்குமத்தை எடுத்து இந்த புருவ மத்தியில வைக்கணும். இந்த புருவ மத்தி என்ன அப்படின்னா, புத்தி இருக்கக்கூடிய இடம் இந்த புருவ மத்தி. இறைவன் மத்தியிலே நடம் புரிகிறார், புத்தியா இருக்கிறார், சித்தியா இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் இந்த புருவத்துக்கு மத்தியில் இருக்கிறார். இவருக்கு கல்யாணம் ஆன உடனே இங்க பொட்டு எடுத்து வைப்பாங்க. தாலியில ஒரு பொட்டு, இந்த புருவ மத்தியில ஒரு பொட்டு. புருவ மத்தியில யார் எதுக்கு வைக்கிறது தெரியுமா? கடவுள் இருக்கக்கூடிய இடம் புருஷோத்தமன். புருஷன், புருஷன் என்றால் இறைவன், புருஷோத்தமன் என்றால் இறைவன். நமக்கு யார் புருஷன்? ஆண். நமக்கு கல்யாணம் பண்ணவர் தான் புருஷன் நினைக்கிறோம். அவர்கிட்ட நீ போய் கூடுதல் காமத்திற்கெனும் இன்பம் அதற்கின்பம் கூடி குழாவிடல். உடல் கூடல், உயிர் கூட்டணும்.
உயிரை கூட்டிக் கொள்வதற்காகத்தான் நம்ம இந்து மதத்திலே பொட்டை வைத்து உன் புருஷனோடு நீ இணை, கடவுளோடு சேர்ந்து கொள், கடவுள் சாட்சியாக அந்த பெண்ணை நீ வாழ்த்து, கடைசி வரையிலும் காப்பாத்து. கல்யாணம் பண்ணிட்டு பொட்டு வச்சு இந்த புருஷன் கடவுள் சாட்சியா இந்த பெண்ணை நான் கடைசி வரையிலும் காப்பாத்துவேன்னு புருஷன் பொட்டு வைக்கிறது கல்யாணம் பண்ண உடனே. அதனால் இறைவனை தொட்டு தொட்டு உணரணும், தினசரி தொடணும், இறை நினைப்போடு தொடணும். இந்த தொடுகின்ற இடம் புருவ மத்தி, இந்த கண் புருவ பூட்டின்னு இருக்குது, நல்லதை பார்க்கல, அதனால இருட்டா இருக்குது, இருட்டா இருக்கிறதுனால தெரியல இல்லையா? காது நல்லது கேட்கல, அது கேட்டான்னா கேட்காட்டான்னா, வாய் நல்லது பேசல, நல்லது பேசாத வாய் என்னது? எப்ப பார்த்தாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எனக்கு கொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எதுக்கு தான் பிறந்தனே தெரியல, இதையே சொல்லிங்கிறான். எப்பயாவது போனா யாராவது ஒருத்தன் பத்திரிகை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, மொத்த கதையும் சொல்லி முடிச்சிடறான். என் பிள்ளை என்ன தெரியுமா பண்றான், என் பொண்டாட்டி என்ன தெரியுமா பண்றான்னு. பத்திரிகை வச்சு வந்தா ஒரு 2 நிமிஷத்துல வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், டக்குன்னு போயிட்டு வாங்க அடுத்த வேலையை பாருங்கன்னு. மொத்த கதையை அவங்க கிட்ட சொல்லி உட்கார்ந்துருக்க கூடாது. அதனால நல்லதை சொல்லணும். சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல், சொல்லற்க பயனிலா சொல். சொல்றதெல்லாம் நல்லதா சொல்லணும். சொல்லுல சக்தி உண்டு. எப்பா நீ 100 ஆண்டு வாழ்வ சொல்லிப்பாரு, எல்லாரும் வாழணும்னு சொல்லு, உலகத்துல மழை பெய்யணும்னு சொல்லு, எல்லாரும் வாழ, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாய்மானவர் சொல்றாரு, நல்லது சொல்லி கொடுத்திருக்காரு. திருவள்ளுவர் நல்லது சொல்லி கொடுத்திருக்காரு. கற்க கசர கற்பவை கற்றப்பின் நிற்க, நல்லதெல்லாம் இருக்குது. நம்ம சொல்லுவோம், நம்ம செய்யறோமோ நல்லது, எப்படி வாழறோமோ இல்லையோ, வாயாலையாவது ஒன்னு சொல்லுவோம், வா நீ நல்லா இருப்பையா, 100 ஆண்டு நல்லா இருப்ப, இந்த உலகம் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், மக்கள் வாழணும், என் பிள்ளை நல்ல விதமா வாழணும் சொல்லு. தர்தல எதுக்கு தான் பிறந்ததுன்னு தெரியல, சனியை எப்பதான் இதே வேலையா இருக்குது, இதே சொல்லிக்கிறான். இப்படி சொல்லாதீங்க, குழந்தைங்கள அப்படி சொல்லக்கூடாது, நல்ல விதமா சொல்லணும். எப்பா ராஜா உன்ன மாதிரி யாரா இருக்க முடியும், டேய் நீ நல்ல அருமையான புள்ளடா அப்படின்னு நல்லதா சொல்லு, நல்ல விதமா சொல்லணும். சொல்லுல ஆற்றல் உண்டு. சொல்லுதான் இந்த உலக உன்னை உருவாக்குகின்ற சக்தி. கடவுளை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லதை சொல்ல 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 என்ன வரும், நல்ல ஆற்றல் உண்டாகும், அறிவில் தெளிவு உண்டாகும், வாயில் நல்ல வார்த்தை, நல்ல வாய்மை, தூய்மை, இதெல்லாம் வரணும். உடம்ப குளிக்கணும், உயிரை உண்மையால குளிக்கணும். உயிர் வளரணும். உயிர் வளரணும்னா எப்படி வளரும்? உண்மை, தர்மம், கருணை, ஒழுக்கம், இதெல்லாம் உயிருக்கு சக்தி. உடம்புக்கு நல்ல காளான், நல்ல அருமையா பன்னீர் பட்டர் மசாலா, இதெல்லாம் உடம்புக்கு சக்தி கொடுக்குது. பால், நல்ல ஆவின் பால், இதெல்லாம் உடம்புக்கு சக்தி கொடுக்குது. நல்லா பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். அசைவெல்லாம் சாப்பிடக்கூடாது. கறி, மீன், முட்டை, கருவாடு, நத்தை, எலும்பு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்னது? தவிர்க்கணும், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு உயிரினுடைய துன்பம் நமக்கு துன்பமா வரும், ஒரு உயிரினுடைய இன்பம் நமக்கு இன்பமா வரும். நீ எதை கொடுக்கிறியோ அதுதான் நீ, எதை செய்யறியோ அதுதான் நீ. நாம் என்ன பண்ணணும்? ஒரு உயிருக்கு நன்மை செய்யணும். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, பிறர் தருவது கிடையாது. அதனால நாம் எதை தருகின்றமோ அதுதான் நமக்கு திருப்பி வந்துகிட்டு இருக்கு. நல்லதை செய்வோம், நல்லதை கொடுப்போம். கொடுக்கக்கூடியது நம்ம புலன்கள் இருந்து கொடுப்போம். ஏதோ தர்மம் மட்டும்தான் கிடையாது. உன்னுடைய கண்ணு கூட உனக்கு தர்மம் தான், உன்னுடைய வாய் கூட உனக்கு தர்மம் தான். எப்பா ஸ்டாண்ட் எடுத்து வண்டி ஓட்டுப்பா அப்படின்னு சொல்ற இல்லையா, அது ஒரு தர்மம். ஒரு தண்ணி கொடுக்கறியா, அது ஒரு தர்மம். அப்படி நாம் தர்மம் என்பது எல்லாவற்றிலும் இருக்குது. மனைவி அடிக்காம வாழ்வது ஒரு தர்மம் இல்லையா? குடிக்காம வாழ்வது ஒரு தர்மம். மனைவியை அடிக்காமலும் குடிக்காமலும் வாழ்ந்தா அது ஒரு தர்ம நீதி. எல்லாம் இன்னைக்கு அதிகமா குடிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாகி போச்சு. குடிப்பதும் மது, மாமிசம் கடிப்பதும் மரண பழக்கம், இருள் பழக்கம். அது துன்பத்தில் போய் சேர்த்துரும். ஏன் தெரியுமா? 2 வகையான பாவம் தான் சார் இந்த உலகத்தில் பெரிய பாவம். என்ன பாவம்னா, ஒன்று பிற உயிரை அழிப்பது, அதுதான் கொலைன்றாரு. பிறகு தன் உயிரையே அழித்துக் கொள்வது, மதுவால, மாமிசத்தால, இச்சையால, மோகத்தால, காமத்தால, குரோதத்தால, அகங்காரத்தால,
தன்னுடைய உயிரை அழித்துக் கொள்ளுவது பெரிய பாவம். நம்ம இன்னொரு உயிரையும் அழிக்க கூடாது, நம்ம உயிரையும் நாம் அழிச்சிக்க கூடாது. அதனால இரு வகையான பாவங்களையும் தவிர்த்து இருப்பதுதான் உண்மையான புண்ணியம். அந்த புண்ணியத்தை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அந்த புண்ணிய பலத்தால் ஒரு மனிதன் நலமாக வாழலாம் என்று சொல்லி புண்ணியம் செய்யுங்கள், இறைவனுடைய திருவடியை அடையலாம். நல்ல ஒழுக்கத்தோடு வாழுங்கள், இறைவனுடைய திருவடியை அடையலாம். அந்த ஜோதி தான் நமக்கு உள்ள இருக்குது, அந்த ஜோதி தான் கடவுளா இருக்குது, அந்த கடவுள் தான் நமக்கு ஒளியா இருக்குது, அந்த ஒளி தான் உனக்கு கண்ணா இருக்குது, அந்த ஒளி தான் உன்னுடைய வாயா இருக்குது, அந்த ஒளி தான் உனக்கு காதா இருக்குது. காதில், வாயில், கண்ணில், இந்த மெய்யில் மெய் கலந்தா மெய்மை, இந்த மெய்யில் பொய் கலந்தால் இதற்கு பொய்மை. அதனால் மெய் வைத்தால் நாம் அழிய மாட்டோம். அதனால் தான் உண்மைதான் உன்னை உயர்த்துகின்ற கடவுள் சக்தி, அந்த உண்மைதான் உன்னை கடவுளிடத்தில் சேர்க்கின்ற அந்த உயிர் சக்தி. அந்த கடவுள் சக்தியை இந்த மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனிதன் பெற்றுக்கொள்ளுகின்ற அழியாத சக்தி அந்த உண்மையில் இருக்கின்றது, ஒழுக்கத்தில் இருக்கின்றது, தர்மத்தில் இருக்கின்றது, நீதியில் இருக்கின்றது. அந்த உண்மைதான் உன்னை உயர்த்துகின்ற அந்த உயர்வான சக்தியை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி அருமையான சிவபெருமான் இந்த அற்புதமான ராத்திரி இரவுலாம் நம்ம கண்ணு விழிச்சிருக்கிறோம் சார், சாதாரணமா கிடையாது. இன்னைக்கு கண்ணு விழிச்சா எல்லா நன்மையும் கிடைச்சிடும். ஏன் தெரியுமா? சிவராத்திரியில தான் அம்பிகைக்கு சரிபாதியை இறைவன் தராரு, உமையவளுக்கு சரிபாதியை தராங்க. அம்பிகை பெண்கள்லாம் விரதம் இருந்து கடவுளா தொழணும். இந்த நாள்ல சிவபெருமானை தொழணும். பெண்கள் ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் தன் வாழ்க்கையில சரிபாதி பங்க பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கணும். சம உரிமை கொடுக்கணும் கடவுளே கொடுத்து வச்சுக்கிறார். அதனால நம்ம மட்டும் பெண்களுக்கு உரிமை கொடுக்காத வச்சுக்கிறோம். வீட்டில் நம்ம சொல்றது தான் ராஜ்யம், நம்ம தான் சம்பளம் எல்லாம் நம்ம பையிலே தான் வச்சுக்கிறோம். அதனால சம பங்கு பெண்களுக்கு கொடுக்கணும். பெண் என்பவள் கடவுளுடைய அம்சம். பெண் தான் எல்லா உயிரையும் படைக்கக்கூடிய முதல் சக்தி. அதனால் அப்படிப்பட்ட சக்தியை வணங்கி இறைவனை இந்த நேரத்தில் தொழுவோம். இந்த அற்புதமான திருநாளில் இந்த இறைவன் திருவருளை இந்த நேரத்தில் பாடி மகிழ்வோம்.